நோன்புடைய சட்டத்திட்டங்களை நோன்பு யாருக்கு விடலாம்? மாதாவிடாயுள்ள பெண்ணுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? நோன்பை என்ன விஷயங்களை செய்தால் நோன்பு முறிந்திடும்? ஒரு கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் இவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் முழுமையாகவே சட்டத்திட்டங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நான் இந்த நோன்பு யாருக்கு கடமை என்ற விஷயங்கள் எல்லாம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டேன். இதுக்கப்புறம் கடுமையான பசி, கடுமையான தாகம், இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நோய் ஏற்படும், இவங்களுக்கு உடம்புல சீவன் இல்லாம பீத்திடும், இல்லாட்டி மயக்கம் வந்துடும், இப்படி இவங்க பயப்படுறாங்க. அல்லது இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அழிவு ஏற்படும் என்று இப்படி பயந்தா இவங்களுக்கு நோன்பை விடலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனா விட்ட நோன்பை கலா செய்யணும். அடுத்தது தான் பிரயாணி. நாங்க அரபால சொல்லுவோம் முசாஃபிர் என்று. இவங்க நோன்பை விடுறது எப்ப சிறப்புண்டா, இவங்களுக்கு நோன்பு நோற்பது கஷ்டமானா தங்கடமானா, இப்படி நான் பிரயாணம் செய்ய போகல எனக்கு நோன்பு கஷ்டமாகிடும் என்று இருந்தண்டா இவங்களுக்கு நோன்பு விடுறது மிக சிறப்பு என்று சொல்றாங்க. அதே போல இவங்க எப்ப நோன்பை நோட்கலாமெண்டா இவங்களுக்கு தங்கடமாகல, நோன்பு கஷ்டமாகல, இந்த பிரயாணிக்கு நோன்பு கஷ்டமாகலண்டா இவங்க நோன்பு வைப்பது மிக சிறப்பு என்று சொல்றாங்க. நோன்பு வச்சா நல்லம் அப்படின்றாங்க. அடுத்தது அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வித்தான் ஒரு பாலூட்டும் பெண், குழந்தைக்கு பாலூட்டும் பெண், அடுத்தது வயிற்றில குழந்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், இவங்க அவங்களுக்காக வேண்டி பயந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுடும், ஏதாச்சும் ஒரு நோய் ஏற்பட்டுடும் என்று பயந்தா அவங்களுக்கு நோன்பை விடலாம். மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனா ரமலான் முடிந்தது பின்னக்கால அந்த நோன்பை கட்டாயமாக கலா செய்யணும். அதே போலத்தான் இவங்க ரெண்டு பேரும், யாரு? இந்த பாலூட்டும் தாயும் வயிற்றுல குழந்தை சுமந்து கொண்டிருக்கிற பெண்ணும், இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக வேண்டி பயப்படுறது இல்ல, இவங்களோட குழந்தைக்காக வேண்டி பயப்படுறாங்க. குழந்தைக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுடும், இல்லாட்டி நோய் ஏற்பட்டுடும், குழந்தை அப்படியே குழந்தை சொடிஞ்சு பேத்திடும், இப்படி என்று ஏதாவது ஒரு வகையில பயப்படுறாங்க. இப்படி பயப்பட்டண்டா இவங்களுக்கு நோன்பை விடலாம். விட்ட நோன்பை ரமலான் முடிந்த பின்னுக்கால் கலா செய்யணும். அந்த நோன்பை கலா செய்யறதோட அவங்களுக்கு கட்டாயம் ஃபிதியா கொடுக்கணும். விட்ட நோன்பு ஒவ்வொன்றுக்கும் கலா செய்யறதோட அவங்க ஃபிதியா கொடுக்கணும். ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். ஏனென்றா குழந்தைக்கு பயப்புட்டதால இவங்க ஃபிதியாஸ் கொடுக்கணும். அடுத்தது நோன்பின் நிபந்தனை. நோன்புடைய சருத்து என்னண்டா நியத்து வைத்தல். நான் நியத்து வைக்கணும். நோன்பு அந்த கூட்டத்துக்கு நாங்க நியத்து வைக்கணும். எப்படி நியத்து? சுண்ணத்தான நோன்பா இருந்தா சுண்ணத்துன்னு நாங்க குறிப்பாக்கணும். ஃபர்லான நோன்பா இருந்தா ஃபர்லன்னு குறிப்பாக்கணும். அப்படி ஏண்டா இப்ப நாங்க சுண்ணத்தான நோன்பை நோட்க போறோம், நோன்பை நோட்டுட்டோம், நியத்து வைக்கணும். சுண்ணத்தான நோன்பை அல்லாவுக்காக வேண்டி பிடிக்கிறேன், சுண்ணத்தான நோன்பை, இப்படி சுண்ணத்தான நோன்பு என்று அவங்க குறிப்பாக்கணும். அடுத்தது ஃபர்லான நோன்பு. இப்ப ரமலான் ஃபர்லான நோன்பாக இருக்குது. அப்போ நாங்க நோன்பை நோட்டுட்டோம், ஃபர்லான நோன்பை நோட்கிறேன் என்று அவங்க நோன்பை குறிப்பாக்கணும். இது இப்படி வரணும். அடுத்தது நிறைய பேர் ரமலானுடைய ஆரம்பத்துல நியத்து வச்சா 30 நோன்புக்கும் சரியாகிடும் என்று சொல்றாங்க. இது மாலிக் மதுஹபுல தான் இப்படி சட்டம். நாங்க ஷாஃபி மதுஹபுடையவங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் அந்த ரமலானுடைய நோன்புக்கும் நியத்து வைக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிபூர்ணமான நியத்து எப்படி என்றா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நவைத்து சௌமகதின் அன் அதாஇ ஃபர்லி ரமலானி ஹாதிஹி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருஷத்தின் ரமலா மாதத்தின் ஃபர்லான் நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து வைக்கிறேன் என்று நியத்தை பரிபூர்ணமாக வச்சு கொள்றது சுன்னத்து. அப்படி இல்லாட்டி
நான் இந்த ரமதான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை நோட்கிறேன் என்று நியத்து வச்சாலே அடுத்தது நோன்பை முறியக்கூடிய விஷயங்கள். இப்ப தூக்கத்துல விந்து வெளியாகிட்டு குளிப்பு கடமையாகிட்டண்டா நோன்பு முறியாது. அடுத்தது ஒரு பெண்ணை நினைச்சு கொண்டிருக்கிறதால தானாகவே விந்து வெளியாகுது, தானாகவே இப்படி வெளியாகினாலும் நோன்பு முறியாது. அடுத்தது வேணுமெண்டே விந்தை வெளியாக்கினால் நோன்பு முறிஞ்சிடும், அந்த நோன்பு அவங்க கலா செய்யணும். அடுத்தது வேணுமெண்டே சத்தி எடுத்தா, வேணுமெண்டே சாப்பிட்டா, வேணுமெண்டே குடிச்சா, வேணுமெண்டே தேவையில்லாத நோன்பை முறியக்கூடிய விஷயங்களை செஞ்சா நோன்பு முறிஞ்சிடும். இவங்களுக்கு மறதியா சாப்பிட்டுட்டாங்க குடிச்சிட்டாங்கன்னா நோன்பு முறியாது. தானாகவே சக்தி வருதண்டா அந்த நோன்பு முறியாது. அடுத்தது அதே போலத்தான் ஊசி அடிச்சா, நோயின் காரணமாக ஊசி குத்தினா நோன்பு முறியாது. அடுத்தது மயக்கம் ஏற்பட்டுட்டா, நோன்பு நோற்று கொண்டிருக்கிறார் ஒருத்தர், அவருக்கு நோன்புடைய நேரத்தில் மயக்கம் ஏற்பட்டது. அந்த மயக்கம் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சரியாயிட்டு அந்த மயக்கம் கொஞ்ச நேரத்தில் தெளிவாகிட்டா நோன்பு முறியாது. அப்படி அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுட்டு அந்த பகலுடைய காலத்தை ஃபுல்லா அவர் அடைவழித்து கொள்றாரு, அந்த பகலுடைய காலங்கள் ஃபுல்லா அவரு மயக்கமாகவே இருக்கிறாரு. இப்படி இருந்தா அந்த நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது மூக்காலையோ முன்துவாரத்தாலேயோ பின்துவாரத்தாலேயோ கண்ணுள்ளுக்காலையோ காதுள்ளுக்காலையோ ஏதாவது உண்டு நுழைஞ்சா தண்ணி போனா நோன்பு முறிஞ்சிடும். எந்தொண்டையும் நுழைக்கிறது கேளா. மூக்குல ஒரு பருப்பு கொட்ட போனாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது மூக்குத்தூள் போடுவாங்க, மூக்குத்தூள் போடுறது கூடாது. அப்படி மூக்குத்தூள் போட்டா நோன்பு முறிஞ்சிடும், தெளிவாக விலங்கெடுக்கணும். அடுத்தது முன்துவாரத்தாலேயோ பின்துவாரத்தாலேயோ ஏதாவது சொண்டு நுழைச்சா நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது ஒரு பெண் நோன்பை பிடித்திருக்கிறாள், அவள் பாங்கு செல்றதுக்கு முன்னுக்கால, மஹரிபுடைய பாங்கு செல்றதுக்கு முன்னுக்கால, நோன்பை விடுறதுக்கு முன்னுக்கால, இஃப்தார் செய்யறதுக்கு முன்னுக்கால மாதாவிடா ஏற்பட்டுட்டு, இப்படி ஏற்பட்டுடா அவங்களுடைய நோன்பு முறிந்திடும். அந்த நோன்பை கலா செய்யணும் கட்டாயமாக. அடுத்தது அல்லது நோன்பு பிடிச்சு கொண்டிருக்கிறா, அந்த நேரத்தில் இல்ல பகலுடைய இடையில அவங்களுக்கு மாதாவிடாய் ஏற்பட்டது. இப்படி மாதாவிடாய் ஏற்பட்டால் நோன்பு முறிஞ்சிடும், அந்த நோன்பு அவங்க கலா செய்யணும். அடுத்தது நல்ல தெளிவா விளங்கெடுக்கணும். சில பெண்களுக்கு மாதாவிடாய் 7 நாள் வரும், 4 நாள் வரும், இல்லாட்டி 5 நாள் வரும், அல்லது 15 நாள் வரும். கூடினது மார்க்கத்தின் அடிப்படையில 15 நாள். இப்படி 15 நாளுக்கு அதிகமாக வந்தா அதுக்கு நாங்க அரபால சொல்வோம் முஸ்தஹாலா, தமிழால சொல்றா பெரும்பாட்டுக்காரி. இப்படி 15 நாளுக்கு கூட மாதாவிடாய் வந்தா அவங்களுக்கு நோன்பை நோட்கலாம், சுத்தம் செய்து கொள்ளணும், அவங்க அந்த நோன்பை நோட்கலாம், அனுமதி உண்டு. மனைவி ஒன்று சேர்ந்தால் நோன்பு முறிஞ்சிடும். அவர் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விந்து வெளியாகவில்லை என்றாலும் நோன்பு முறிஞ்சிடும். கணவன் மனைவி சுகம் பாராட்டி விந்து வெளியாகினாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது தனி சுகம் செய்து விந்தை வெளியாக்கினாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்த நோன்பை வீணாக்கினதால இவங்களுக்கு கஃபாரா இருக்குது, கலா செய்யறதோட தெண்ட பரிகாரம் என்னண்டா, இவங்க ரமலான் முடிஞ்சு அந்த நோன்பை கலா செய்யறதோட இவங்க எந்த குறையும் இல்லாத ஏதேற்றமான ஒரு முஃமினான ஒரு பெண்ணை அடிமையிடணும். அப்படி வாய்ப்பு இந்த ஸ்ரீலங்கால இல்லை, இந்த நாட்டில் இல்லை. அதனால 2வதாக அப்படி இல்லாதனால அவங்க தொடர்ச்சியாக 2 மாசம் நோன்பு பிடிக்கணும், கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். இவங்க 1 மாசம் நோன்பு பிடிக்கிறாங்க, அடுத்த மாசம் பிடிக்காம அதுக்கு அடுத்த மாசம் தான் பிடிக்கிறாங்க. இப்படி பிடிக்கிறதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக 2 மாசமும் நோன்பு பிடிக்கணும். அப்படியும் அவங்க சக்தி பெறல, பிடிக்கிறது கஷ்டமாகிட்டு, அப்படி என்றா மார்க்கத்தில் இன்னொரு அனுமதி கொடுத்திருக்கி 60 மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும்.
அப்படி எங்களுக்கு 60 மிஸ்கீன் இல்லை, அந்த ஊரில் 60 மிஸ்கீன் இல்லாட்டி அவங்க ஒரே மிஸ்கீனுக்கு 60 முறை கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் உணவளிக்கலாம். அடுத்தது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஈச்ச பழம் ஒற்றைப்படையாக தின்றது சுன்னத்து. அடுத்தது எங்களுக்கு ஈச்ச பழம் கிடைக்கல, ஈச்ச பழம் பள்ளியால் கிடைக்கல, பெற்றுக்கொள்றதுக்கு வசதி இல்லை, அப்படி என்றா அவர் தண்ணியை கொண்டு நோன்பு திறக்கிறது மிகவும் சிறப்பு. அடுத்தது இந்த இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஒரு அருமையான ஒரு துவா. நிறைய பேருக்கு பாடம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. இறைவா, உனக்காக நான் நோன்பு வைத்தேன், உன்னுடைய ரிஸ்கால நான் இஃப்தார் செய்கிறேன், நோன்பை விடுகிறேன் என்ற இந்த துவாவை வைத்துக் கொள்ளணும். அடுத்தது இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதகா செய்கிறது சுன்னத்தாக இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக செய்து வந்தாங்க. அடுத்தது குடல்வாய் ஜனங்களோடு ஒன்று சேர்ந்து நடந்தாங்க. இப்படி ஒன்று சேர்ந்து நடக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அடுத்து நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் தெளிவாக. நாங்கள் குடல்வாய் ஜனங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு உம்மாவோட பேசாமல் அவங்கள நோகடிச்சு நாங்கள் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, வீணா பேத்திடும் அந்த நோன்பு. அதனால் இப்படியான விஷயங்களை செய்யாமல் அருமையான பேரன்பு பெருமக்களே, குடும்பத்தோடு சேர்ந்து அடுத்தது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் நோன்பு முறிஞ்சிடும். கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வெந்து வெளியாகவில்லை என்றாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது சுகம் பாராட்டி வெந்து வெளியாகினால் நோன்பு முறிஞ்சிடும். தனி சுகம் செய்து அடுத்தது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் நோன்பு முறிஞ்சிடும். அவர் 2 பேரும் ஒன்று சேர்ந்து விந்து வெளியாகவில்லை என்றாலும் நோன்பு முறிஞ்சிடும். கணவன் மனைவி சுகம் பாராட்டி விந்து வெளியாகினாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது தனி சுகம் செய்து விந்தை வெளியாகினாலும் நோன்பு முறிஞ்சிடும். அடுத்தது இந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து இந்த நோன்பை வீணாக்கினதால இவங்களுக்கு கஃபாரா இருக்குது. கலா செய்கிறதோடு தெண்ட பரிகாரம் என்னண்டா, இவங்க ரமலான் முடிஞ்சு அந்த நோன்பை கலா செய்கிறதோட இவங்க எந்த குறையும் இல்லாத ஏதேற்றமான ஒரு முஃமினான ஒரு பெண்ணை அடிமையிடணும். அப்படி வாய்ப்பு இந்த ஸ்ரீலங்காவில் இல்லை, இந்த நாட்டில் இல்லை. அதனால் 2வதாக அப்படி இல்லாதனால அவங்க தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு பிடிக்கணும், கட்டாயம் நோன்பு பிடிக்கணும். இவங்க 1 மாதம் நோன்பு பிடிக்கிறாங்க, அடுத்த மாதம் பிடிக்காமல் அதுக்கு அடுத்த மாதம்தான் பிடிக்கிறாங்க. இப்படி பிடிக்கிறதுக்கெல்லாம் தொடர்ச்சியாக 2 மாதமும் நோன்பு பிடிக்கணும். அப்படியும் அவங்க சக்தி பெறலை, பிடிக்கிறது கஷ்டமாகிட்டு, அப்படி என்றா மார்க்கத்தில் இன்னொரு அனுமதி கொடுத்திருக்கி 60 மிஸ்கீனுக்கு உணவளிக்கணும். அப்படி எங்களுக்கு 60 மிஸ்கீன் இல்லை, அந்த ஊரில் 60 மிஸ்கீன் இல்லாட்டி அவங்க ஒரே மிஸ்கீனுக்கு 60 முறை கொடுக்கலாம், ஒவ்வொரு நாளும் உணவளிக்கலாம். அடுத்தது நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், நாங்கள் இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஈச்ச பழம் ஒற்றைப்படையாக தின்றது சுன்னத்து. அடுத்தது எங்களுக்கு ஈச்ச பழம் கிடைக்கல, ஈச்ச பழம் பள்ளியால் கிடைக்கல, பெற்றுக்கொள்றதுக்கு வசதி இல்லை, அப்படி என்றா அவர் தண்ணியை கொண்டு நோன்பு திறக்கிறது மிகவும் சிறப்பு. அடுத்தது அந்த இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஒரு நீயத்து வைப்பாங்க. அந்த நீயத்து என்னண்டா, அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. இறைவா, உனக்காக வேண்டி நான் நோன்பு வைத்தேன், உன்னுடைய ரிஸ்கே பொருட்டால, உன்னுடைய நீ தந்த ரிஸ்கால நான் நோன்பை திறந்தேன் என்று இந்த துஆவை. அடுத்தது
இந்த இஃப்தார் செய்யும் நேரத்தில் ஒரு அருமையான ஒரு துவா. நிறைய பேருக்கு பாடம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹும்ம லக சும்து வஅலா ரிஸ்கிக அஃப்தர்து. இறைவா, உனக்காக நான் நோன்பு வைத்தேன், உன்னுடைய ரிஸ்கால நான் இஃப்தார் செய்கிறேன், நோன்பை விடுகிறேன் என்ற இந்த துவாவை வைத்துக் கொள்ளணும். அடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக சதகா செய்கிறது சுன்னத்தாக இருக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதிகமாக செய்து வந்தாங்க. அடுத்தது குடல்வாய் ஜனங்களோடு ஒன்று சேர்ந்து நடந்தாங்க. இப்படி ஒன்று சேர்ந்து நடக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அடுத்து நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும் தெளிவாக. நாங்கள் குடல்வாய் ஜனங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு உம்மாவோட பேசாமல் அவங்கள நோகடிச்சு நாங்கள் நோன்பு நோற்றாலும் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது, வீணா பேத்திடும் அந்த நோன்பு. அதனால் இப்படியான விஷயங்களை செய்யாமல் இருந்து நடங்க. தாய் தந்தையர்களுக்கு ஏசாமல் அவர்களை நோவடிக்காமல் அவர்களை மரவன்னிச்சு ஹிதுமை செய்யுங்க. அல்லாஹ் பரக்க செய்வானாக. அடுத்தது ரமலானுடைய கடைசி 10 ஏத்திகாஃப் நிற்பது சுன்னத். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இந்த ஏத்திகாஃபுடைய விஷயங்களை பற்றி போடுறேன், கட்டாயமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது இரவில் ஒருத்தருக்கு குளிப்பு ஏற்பட்டுட்டு இவர் சஹர் செய்கிறதுக்கு முன்னுக்கால ஃபஜ்ர் ஆகிறதுக்கு முன்னுக்கால அந்த குளித்து கொள்வது சுன்னத்து. அவர் பிற்படுத்திட்டா ஃபஜ்ருக்கு பின்னைக்கால இல்லை வெண்ணெய் கேள்வி அவர் குளிக்கிறண்டு இருந்தாண்டா அவர் பாவியாக மாறிவிடுவார். ஆனால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் அப்படியே இருந்து நோன்பு வைத்தா அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் பிற்படுத்தினதுக்கு அவர் பாவியாக மாறிவிடுவார். அதுக்கு முன்னுக்கால குளிச்சு கொள்ளணும். அடுத்தது இந்த ரமலானில் இந்த நோன்பை வச்சு கொண்டு கெட்ட விஷயங்கள் பேசுகிறதோ, பொய் பேசுகிறதோ, அடுத்து கீபத் புறம் பேசுகிறதோ, இச்சைகளை அடுத்தது ஹிஜாமத் செய்வாங்க. ஹிஜாமத்துண்டா இந்த தலையிலேருந்து ரத்தம் எடுக்கிறது, அடுத்து முழங்காயில் காலில் முட்டுக்காலிலேருந்து இப்படி எடுப்பாங்க ரத்தம்பல். இப்படி செய்கிறது கூடாது. இதெல்லாம் விட்டுடுவோம். ரமலானுடைய காலத்தில் இப்படி பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் அதோடு விட்டுடணும். அடுத்தது விஷால் நோன்பு பிடிக்கிறது ஹராம். யாருக்கு? எங்களுக்கு. விஷால் நோன்புண்டா தின்னாமல் குடிக்காமல் அப்படியே பிடிச்சு கொண்டிருக்கிறது நோன்பு. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் பிடித்தார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி, எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை, ஹராம், பிடிக்கிறது கேளா. அடுத்தது சாப்பாட்டை சுவைக்கிறது. நோன்பு பிடிச்சு கொண்டு சமைப்பாங்க உம்மா அப்பா. இது இப்படி சுவைக்கிறது, நாக்கால் சுவைச்சு பார்க்குறது மக்ரூ, நோன்பு முறியாது. அப்படி நாக்கில் சுவைச்சு பார்த்து துப்பிடணும் சுவைச்சு பார்க்குறதுனால. ஆனால் மக்ரூ செஞ்சால் பாவம் இல்லை நன்மையும் இல்லை, அதுதான் மக்ரூ. அடுத்தது ஒருத்தர் இரவிலே நோன்பை வைக்கிறாரு. இப்படி வைக்கிறது மக்ரூ. அப்படி என்றா இவர் சஹரில் எலும்பி நோன்பை வைக்காம ராவுலேயே அவர் சாப்பிட்டு நீயத்து வச்சு படுக்கிறாரு. இப்படி செய்கிறது மக்ரூ, வெறுக்கப்பட்டது, செய்யக்கூடாது. இப்படி சஹரில் எலும்பி நோன்பை வச்சுக்கொள்ளணும். அடுத்தது அருமையான பேரன்பு பெருமக்களை நாங்கள் தெளிவாக விளங்கெடுக்கணும். ஒரு உதாரணமாக இந்த ரமலானை நான் சொல்லுறேன். இந்த ரமலானில் ஒருத்தர் 5 நோன்பு பிடிக்கல. இந்த ரமலானில் விட்ட நோன்பை அடுத்த ரமலான் வரத்துக்கு முன்னுக்கால அவர் அந்த நோன்பை கலா செய்யணும், கட்டாயமாக கலா செய்யணும். அப்படி அவர் கலா செய்யாமல் மற்ற நோன்பு வர காட்டும் அவர் பிற்படுத்திட்டாரெண்டா அவருக்கு கலா செய்கிறதோட அவர் முத்து கொடுக்கணும், முத்து தாம், அரிசி கொடுக்கணும். அப்படி அவர் மற்ற நோன்புக்கும் அதுக்கும் அடுத்த நோன்புக்கும் அவர் பிற்படுத்திட்டா 2 வருஷத்துடைய நோன்புக்கு அப்படியே பிற்படுத்துகிறாரு. அப்படி பிற்படுத்தினா இன்னொரு முத்து கூடிடும். வருஷங்கள் பிற்படுத்த அவர் நோன்பு நோட்காம் பிற்படுத்த அந்த முத்து தாமும் மடங்கி பேத்தின் ஒவ்வொன்றா கூடிடும். அதனால் நோன்பு நோற்றுக்கோங்க, நோன்பை விடாமல். ஏனெண்டா இந்த ரமலானில் நோன்பு நோட்கிறமாய் மற்ற மாதத்தில் நோன்பு நோட்பது போல் வராது. ஏனெண்டா ரமலானில் ஏகப்பட்ட சிறப்புகளும் நன்மைகளும் பொக்கிஷங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்புக்கு கூலி கிடைக்கும். ஆனால் இந்த ரமலானில் நோற்றது போல வராது.
அதனால அருமையான பேரன்பு பெருமக்களை கட்டாய நோன்புகளை நூற்றுக்கோங்க, வீணடிக்கவானம். இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல அமட்களை செய்து அல்லாவுக்கு பொருத்தமான முறையில் இஹ்லாஸான முறையில் செய்து நாங்கள் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவோட யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவோட பாக்கியத்தோட எங்களை மௌத்தாக்கிடு என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ கேட்டுக்கொள்ளணும். அடுத்தது அருமையான பேரன்பு பெருமக்களே, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிரயோஜனம் பெறுவதோட உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட நண்பர்களுக்கு, மற்றவர்களுக்கும் அனுப்பிக்கோங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இது மூலம் நீங்கள் அனுப்பி அவர்கள் பயன்பெறும் காலமெல்லாம் அந்த நன்மைகள் உங்களுக்கும் வந்து கொண்டிருப்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹு தாலா உங்களோட வாழ்க்கையிலும் பரக்கத் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.